வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், நம்ம இப்போது ரசவாங்கி தான் பார்த்துட்டுருக்கோம். இது ரசமும் கிடையாது, சாம்பாரும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி தேவையே இல்லை, சரிங்களா? சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு பாண்டி வச்சுட்டு முதல்ல அதுக்கு சிலதெல்லாம் வறுக்கணும். அது என்னென்னு சொல்கிறேன். ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா 4 மிளகா கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போடணும், சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் உருது டால் போடணும், அதாவது உளுத்தம்பருப்பு போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போடணும், சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போடணும். இதெல்லாம் இதில் இந்த பருப்பு கெட்டியாக வரும். பாருங்கள், 1 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுக்கணும். ஆக்சுவலாக இந்த 2 ஸ்பூன் கடலப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாம் கெட்டியாக வரும், சாம்பார் மாதிரி, சரிங்களா? இப்போது எண்ணெய் விட்டுட்டு இதை வறுத்ததை காமிச்சிருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுறோம். அது நல்லா பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமா கத்திரிக்காயை எப்படி நறுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ரசவாங்கி கத்திரிக்காயில் பண்ணலாம், பூசணிக்காயில் பண்ணலாம், அந்த மாதிரி எதில் வேணால் பண்ணலாம். நான் கத்திரிக்காய் ரசவாங்கி தான் பண்ணுறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு தான் தெரியுமே என்னோடய ஸ்டைல் எப்படின்னு. கொஞ்சம் ஏதாவது லைட்டாக வேரியேஷன் பண்ணி தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்ததோட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் தேங்காயும் போட்டு அரைக்கணும். இப்போ நம்மளோட காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். நான் மொத்தமாக உப்பு போட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த காய் கொஞ்சம் நல்லா தண்ணியில் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரொம்ப சின்னதாக புளி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சின்ன லெமன் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டு அந்த காய் வெந்த உடனே அதில் கொட்டிடுறோம் நம்ம. இப்போது புளி மாத்திரம் இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு. இந்த தேங்காவை நான் பச்சையாக அரைச்சிருக்கேன். நார்மலாக சில பேர் வறுத்து அரைப்பாங்க. என்னோடய ஸ்டைலில் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் இல்லையா? இப்போ அரைச்சதை கொட்டியாச்சு. இப்போ நான் என்ன காமிக்கிறேன்னா, துவரம்பருப்பு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சாம்பார் அளவுக்குலாம் வேண்டாம். சாம்பாருக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதில் 1/4 பங்கு போட்டு வேக வச்சு துவரம்பருப்பை வேக வச்சு சேர்த்தா போகிறோம். அதாவது நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் தான் வேக வச்சுருக்கேன், அதான் சேர்த்துருக்கேன். 1/4 டம்ளர் வேக வச்சா 1/2 டம்ளர் ஆகும். நம்மளோட ரசவாங்கி நேரம் ஆக ஆக கெட்டியாகிடும். ஏன்னா அதில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே ஒரு மிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது தலையில் கொட்டிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ரசவாங்கி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எப்போ போல் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.